அன்பார்ந்த 360 நேயர்களுக்கு நமஸ்காரம். குருவே சரணம். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினா நிதகே சர்வ வித்யானாம் மேதா தட்சிணாமூர்த்தி சுவாமினே நமோ நம. அன்பார்ந்த 360 பக்தி நேயர்களே, இந்த சிறப்பான நன்னாள் ஒரு நாளை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த நன்னாளாகப்பட்டது இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று சேர இணைந்த நாள் இந்த மாசி மகம் என்று சொல்வார்கள். மாசி மகம் என்றால் என்னவென்றால், மாசி என்றால் மாசு. உங்கள் உடலிலே இருக்கக்கூடிய மாசை எப்படி சரி செய்து கொள்ள நாம் அன்றாடம் ஸ்நானம் குளிக்கிறோமோ அதுபோல் இந்த மாதி மாதத்திலே வரக்கூடிய இந்த மக நட்சத்திரத்திலே நாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் என்று சொல்வார்கள், அதை தர்ப்பணம் என்று சொல்வார்கள். அதை செய்யலாம். அதன் மூலமாக நமக்கு கர்மாக்கள் நிவர்த்தியாகி பாவ நிவர்த்தியாகி புண்ணியம் கிடைக்கும். இந்த மாசி மகத்திலே மிகப்பெரிய விஷயம் நிறைய இருக்குது. இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா நிறையா விதமான நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த மக நட்சத்திரத்திலே அவ்வளோ ஒரு சிறப்பு. மகம் ஜெகத்தை ஆளுன்னு சொல்லுவாள். இந்த மகம் என்பது மிகச் சிறப்பான நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்திலே முருகப்பெருமான் தகப்பன் சாமியாக அவதாரம் எடுத்து பரமேஸ்வரனுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த நாள் என்று சொல்லலாம். பாருங்கள், இந்த மாசி மகத்தில் நம்ம பித்ருக்களுக்கு மட்டும்தான் நடிச்சுட்டுருக்கோம். மாசி மகத்தில் நம்ம பித்ருக்கு போய் தர்ப்பணம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டால் போகிறோம், வேறு சுவாமிகளுக்கெல்லாம் உகந்த நாள் இல்லை நிறைய பேர் நினச்சிட்டுருப்போம். இந்த மாசி மகம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தன்னுடைய தகப்பனார் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தான். அன்றைக்கு அவர் தகப்பன் சுவாமியாக இருந்தார். பார்த்தோம், இது எவ்வளோ பெரிய நாள். அம்பாள் அன்னைக்கு தாக்ஷாயணி என்கின்ற அவதாரம் எடுத்திருக்கான். அவருக்கு அம்பாள் தாக்ஷாயணி அவதாரம் எடுத்த நாள். நம்ம மாசி மகத்தில் ஒரு மூணாவது ஒரு நல்ல விஷயம். முதல்ல பித்ருக்களுக்கு பார்த்துட்டோம், இப்போ தெய்வத்துக்கு முருகப்பெருமானுக்கு பார்த்தாச்சு. அடுத்து அம்பாளுக்கு உகந்த நாள் இது. இப்போ வேறு என்ன, இந்த பார்த்திங்கன்னா மாசி மகத்தில் எல்லா கோயிலையும் தப்ப உற்சவம் பண்ணுவாங்க. குளத்தில் நீர் ஆடுறது, கடல் ஆடுறது, இன்றைக்கி தர்ப்பணம்லாம் பண்ணுறாங்களே, இந்த நீருக்கு என்ன, இந்த கடலுக்கு என்ன ஒரு புண்ணியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி என்று சொல்லக்கூடிய 12 நதிகள், 12 நதிகளும் பெண்கள் பார்த்துக்கோ. நம்ம எல்லாம் நம்ம பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக காசி கயா ராமேஸ்வரம்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய இந்த நதிகளிலே நீராடும். நம்ம பாவமெல்லாம் நதிகளில் போயிடும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு அந்த பாவம் வருமே, அவள் என்னைக்கு ஸ்நானம் பண்ணி அந்த பாவம் நிவர்த்தி பண்ணுற நாள் என்னைக்குன்னு பார்த்தேன்னா மக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமி இணைந்து வரக்கூடிய மாசி மகம். இப்போது ஒரு 4வது சிறப்பு. சரி, 5வது சிறப்பு ஒன்று இருக்குது. அது மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம். வருண பகவான் என்று சொல்லக்கூடிய நமக்கு மலையெல்லாம் தரார். அவர் பேர் வருணன். இந்த வருண பகவான் பாவத்திலிருந்து விமோச்சனமான நாள் இந்த மாசி மகம். அது மாசி மகத்தில் 5 விஷயம். முதல்ல பித்ருக்களுக்கு தோஷம் பண்ணி நம்ம பாவத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடிய நாள். ஒவ்வொரு சுவாமியும் முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பு, அம்பாளுக்கு ஒரு சிறப்பு, அதுக்கப்புறம் நம்ம வருண பகவான், இந்த நதிகளுடைய சிறப்பு, பெருமாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கே. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூமாதேவியை மொத்தமாக பூமியவே ஒருத்தர் எடுத்துன்னு போய் அதல பாதாளத்தில் கொண்டு போய் வச்சிடுறார் ஒரு அசுரர். அந்த அசுரனமிடந்து அந்த பூமியை வெளிக்கொண்டு வரதுக்காக, அந்த அசுரனமிருந்து பூமி தாயை காப்பாற்றுவதற்காக பெருமாள் தேவர்களோடு சேர்ந்து வாராக அவதாரம். வாராக அவதாரம்னா பன்னி முகம் 2 பல்லு வச்சுருக்கும். வாராக பெருமாள் கேள்விப்பட்டிருக்க இல்லையா? அந்த அவதாரம் எடுத்து பல 1000 தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பூமியை காப்பாற்றி கொடுத்த நாள் அந்த மக நட்சத்திரம். எவ்வளோ சிறப்பு பாருங்கள். ஒரே நாளிலே பகவானுக்கும் பித்ருக்களுக்கும் உகந்த நாள் இந்த நாள். இந்த நாளிலே நாம் கடலில் சென்று நீராடுவது சிறப்பு.
குளம் ஏரிகளிலே சென்று நீராடுவது சிறப்பு. சரிங்கண்ணா, இந்த நாளுடைய சிறப்பை சொல்லிட்டேலே, இந்த நாளுக்கு உண்டான பூஜை முறைகளும் இந்த நாளுக்கு உண்டான தன்மைகளும் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் எல்லாருமே ஆதர பூஜைகள் பண்ணலாம், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம். இந்த நம்ம கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை உற்சவமாகவே பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை மாசி மகம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மகா நட்சத்திரத்தை ஒரு கும்பமேளா அந்த மாதிரி ஒரு உற்சவமாகவே பண்ணுவோம். வரிசையாக அன்னைக்கு காலம்புறலேருந்து அவ்வளோ ஜனங்கள்லாம் போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள்லாம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுருக்கு. இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செஞ்சால் நமக்கு அந்த நாளில் இருக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு கலந்துட்டுருக்கு. இந்த பௌர்ணமியில் நம்ம சாதாரண மாதம் பௌர்ணமியில் கிரிவலம் வர, இப்போ கிரிவலம் வர ஜனங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியோடையும் சிரத்தையோடையும் கிரிவலம் வந்துட்டுருக்கு. ஏன்னா கிரிவலம் வரவா எல்லாருக்குமே எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ போன வாரம் ஒருத்தர் வேலையோடு போகிறார், கஷ்டமாக இருக்குது, பௌர்ணமிக்குலேருந்து உடனே வேலை கிடச்சிருது. கிரிவலம் வர்றதுக்குன்னு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அந்த கிரிவலத்தினுடைய பவர் நம்மளுக்கு இந்த மாசி மகத்தில் ஒரு ரெட்டிப்பான பலனாக கொடுக்கும். உடனே நமக்கு நினச்ச உடனேயே அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய நாள் தான் அந்த மாசி மகம். பௌர்ணமி கிரிவலம் சாதாரணமாக நம்ம சாதாரணமாக போனாலே ஒரு பலன் கிடைக்கிறது. இந்த மாசி மகத்திலே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர பலனும் நம்மளுக்கு சேர்ந்து கொடுத்தா எவ்வளவு சிறப்பு இருக்கும் பாருங்கள். வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு அதிதியான அபிவிருத்தியான மாற்றங்கள் ஏற்படும். இப்போது அந்த மாசி மகத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள்லாம், இந்த மாசி மகத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளோட அதனுடைய தெய்வத்தின் தன்மைகள் நம்ம சொல்லியாச்சு. இந்த மாசி மகத்தில் இருக்கக்கூடிய 6 சிறப்புகள். இப்போ இந்த 6 சுவாமிகளும் எல்லா கோவிலையும் உற்சவங்கள் நடக்கும். மாசி மகத்தப்போ உற்சவங்கள்லாம் நடக்கும். இந்த நீரிலே இருக்கக்கூடிய ஒரு விதமான பலன் என்ன, எல்லா சுவாமியும் இப்போ தெப்போற்சவம் பண்ணிகிட்ருக்கும். தெப்போற்சவம் எல்லா சுவாமியும் பண்ணிகிட்ருக்கும். ஒவ்வொரு கோவில்லையுமே அசுரதேவர் அப்படின்னு ஒரு திரிசூல வடிவத்தில் இருக்கும். அந்த அசுரதேவரை எடுத்துன்னு போய் தண்ணியில் அன்றைக்கி முங்கி எழுந்திருப்பாங்க. அப்படி எழுந்திருந்தால் அந்த அசுரதேவருக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த அசுரதேவர்களோட எல்லா தேவர்களும் எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் சுவாமிகளும் அன்னைக்கு அந்த ஸ்நானம் பண்ணக்கூடிய நாள் அது. அந்த 6 மணிக்குள்ளே காலம்பரை ஒரு 5:30 மணியிலிருந்து 6:30 6:45 வரைக்கும் அந்த ஸ்நான நேரங்கள். அப்போ போய் நம்ம ஈரத்துணியோட ஸ்நானம் பண்ணி இந்த லோகத்தை ரட்சண்யம் பண்ணக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினா உடனே நடக்கும். சரி சார், எல்லாம் பண்ணியாச்சுங்க ஐயா, இதோடைய பலன் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இந்த மாசி மகத்தில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, வருண பகவானுடைய பாவத்தை சரி செய்து அவருக்கு சாபத்தை நிவர்த்தி செய்த நாள். இந்த மாதிரி நமக்கு என்ன சாபம், பித்ரு சாபம், சத்ரு சாபம், இதர் ஜென்மனி, சப்த ஜென்மனி, பூர்வ ஜென்மனி என்று சொல்லக்கூடிய எல்லா ஜென்மங்களிலும் செய்த பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள். இந்த கடலிலே நம்ம நீராடும்போது, ஐயா நான் எந்த பாவமுமே செய்யலையே, என்ன எதை குளிக்க சொல்கிறீங்க, கடல் நீராட சொல்கிறீங்க, யாரையும் நான் திட்டலை அடிக்கலை, ரொம்ப கனிவோடு அன்போடு நடந்துக்கிறேன், எந்த பாவமுமே நான் பண்ணலை, எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி பண்ணலைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு இந்த சோதனையா, எனக்கு இந்த வேதனையா, வீட்டில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே, நீராடினா சரியாக போயிடுமான்லாம் கேட்குறவா நிறைய பேர் இருக்கா. இந்த யுகம் அப்படி. இந்த கலியுகத்திலே எது செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு கொஷின் வச்சுட்டே இருக்கு. அதெல்லாம் விட்டுருவோம். கொஷின்லாம் நம்ம கேட்கவே கூடாது. கொஸ்டின்னால் நமக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நம்ம மனசார பக்தியோடும் இறை நம்பிக்கையோடும் இந்த மாசி மகத்தை நாம் செய்கின்ற பூஜையும் புனஸ்காரங்களும் செய்கின்ற பக்தியினால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை காப்பாற்றும். இந்த மாசி மகத்தில் செய்யக்கூடியது ரெட்டிப்பல்ல, அதற்கு மேலே நமக்கு பலன் தரும். இந்த சொன்னோம் இல்லையா, 12 நதிகளுடைய பாவமே விமோச்சனமாகிறது. நம்ம பாவம் போகாதா? நல்லா பார்த்துக்கோ. 12 நதிகளுடைய பாவ விமோச்சனம் அன்றைக்கி அவள் செஞ்ச கர்மாக்கள்லாம் நிவர்த்தியாகிற நாள் அன்றைக்கி. நமக்கு சரி செய்ய மாட்டாரா பகவான்? நம்ம ஒன்றும் இல்லை, தூக்கத்தில் ஒரு கொசு அடித்தாலும் அந்த பாவத்தில் ஒரு ஈ அடிக்கிறோம். இப்போ சின்ன குழந்தைல நம்ம விளையாடின்னு இருப்போம். ரோட்டில் ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் ஏதாவது ஒரு கரெக்டாக வண்டியோ ஓனானோ இருந்தால் கயிறை போட்டு இழுத்து குழந்தையெல்லாம் விளையாடின்னு இருப்போம். அப்போ அதெல்லாம் பாவம்னு நமக்கு தெரியாது.
ஆனால் நம்ம பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சியெல்லாம் அடித்து விளாண்டுருப்போம். அதே மாதிரி விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும், சில குழந்தைகள் பூச்சியை போய் அதில் பிடிச்சி போடும். குழந்தைல நமக்கு தெரியாது, அந்த பாவங்கள்லாம் நமக்கு சேர்ந்துருக்கும் நம்ம ஜாதகத்தில். சரி, பஸ்ஸில் போயின்னு இருக்கோம், ட்ரெயினில் போயின்னு இருக்கோம்னா தூக்கத்தில் யாருடைய கால் மேலேயாவது நம்ம காலை மிதிச்சிடுவோம். நடந்துட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம கொசுவோ ஏதோ ஒரு ஜீவன்களை மிதிச்சிருப்போம். இல்லை யாரையாவது வார்த்தையால் பேசியிருப்போம், என்ன உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ எல்லாம் ஒரு இதா அப்படின்லாம் பேசியிருப்போம். இதெல்லாம் பாவத்தில் நமக்கு வரும். யாராவது நமக்கு கீழே உள்ளவா சின்ன குழந்தையில இருந்தால் கூட ஒரு மரியாதை இல்லாமல் ஏய் இங்கே வா, ஏய் எங்கே போ, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். நம்ம ஆற்றுல பேர் இருக்கும், இந்த பேரெலாம் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டான். இப்போ வீட்டிலையே மாடெல்லாம் மேய்க்கிற மாதிரி திட்டுவான், ஏய் என்ன இதெல்லாம் பண்ணின்னு இருக்க. அதெல்லாம் பெரிய பாவம். அவாவாளுடைய நாமகரணத்தில் கூப்பிடாமல் இருக்கிறதே பாவம். ஒருத்தருக்கு ராமமூர்த்தின்னு பேர் இருக்கும், ராம்னு கூப்பிட்றான்னு அந்த மூர்த்தி எங்கே போனார்? இப்போ அது பாவம் இல்லையா? கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா கிருஷ்ணனை கூப்பிடுறது தப்பு இல்லை, கிருஷ்ணமூர்த்தின்னு முழுசாக அவருடைய நாமகரணத்தை சொல்லி கூப்பிடணும். இந்த மாதிரியான நமக்கே அறியாமல் நம்ம பாவங்கள்லாம் செஞ்சுருப்போம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு வாகனம் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகனால அந்த வண்டியை போட்டு அடிக்கிறது. அப்போ அந்த வண்டி என்பது ஒரு ஜீவன், ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு சாபத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு இதனாலேயோ இந்த ஜென்மத்தில் வாகனமாக பிறந்துடும். நம்மள்கிட்ட டெய்லி வாங்குறதுலேயே கஷ்டம் இல்லையா? நம்ம ஒருத்தரை ஒரு நாளைக்கு உதைச்சிட்டோம்னா அவளுக்கு வலிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு உயிர் இருக்குது, நம்ம அதெல்லாம் மதிக்கிறதில்ல. செல்ஃபோனே கோவத்தில் டம்முன்னு போட்டுருவோம். இப்போ அந்த செல்ஃபோன் ஒரு உயிர் மாதிரி நமக்கு எவ்வளோ சேவைகள் பண்ணின்னு இருக்கு. நமக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறது, ஒரு மெசேஜை பார்க்க வைக்கிறது, ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இருக்குது. இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் கனெக்ட் கொடுக்கறது, நமக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அதை தூக்கி போட்டு அடிச்சிடும். இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானிக்கல் சாதனமும் ஒரு ஞானமான சரஸ்வதிக்கு ஒப்பீடான விஷயம். சரஸ்வதி தேவி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். ஞானத்தின் மூலமாக அடைகின்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சரஸ்வதி தேவியும் தட்சிணாமூர்த்தியும் ஹயக்ரீவரும் கொடுக்குற சொத்து. படிக்கிற புக்கெல்லாம் நம்ம கிழித்து ராக்கெட் விட்டுருப்போம், அதெல்லாம் பெரிய பாவம். எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் பேனாக்களையும் நம்ம சுவாமியாக கும்பிடணும். அதெல்லாம் நம்ம கீழ்ச்சி எரிஞ்சிருப்போம், வேஸ்ட்டாக அப்படியே ராக்கெட் விட்டுருப்போம், அதெல்லாம் பாவத்தில் வரும். அதே மாதிரி புக்கை நடந்து போவோம், ஸ்கூலில் அப்படியே புக்கு கீழே கிடக்கும் பார்க்காம நடந்து போயிருப்போம். ஏதோ ஒரு எழுதின பேப்பரை கீழே கிடந்தால் கூட நடந்து போயிருக்கும், அதெல்லாம் பெரிய பாவம். இன்னொரு பையன் ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது புக்கு கேட்டால் அப்படி தூக்கி எறியுது, டேக் இட், கேட்ச் பிடிச்சிங்கோ அப்படின்னு, அதெல்லாம் பாவம். புக்குன்றது ஒரு ஞானம் கொடுக்குறது இல்லையா? பல புக்குகளை படித்தப்போ பெரிய வித்வான் ஞானிகளாக இருக்குது. அதெல்லாம் ஒரு புக்கு செய்யக்கூடியது. அதுக்கெல்லாம் மரியாதை இல்லாமல் நம்ம பண்ணியிருப்போம். ஒரு வாத்தியாரே ஹோம்ஒர்க் எழுதிட்டு வாடான்னு சொன்னால் அந்த வாத்தியார் ஹோம்ஒர்க் எழுதாமல் வெளியே நிப்பாட்டி வச்சுருப்பான். அந்த பையன் வெளியில் நின்று குருவை திட்டுவான். இப்போ குரு துரோகம் குல நாசம். நம்ம குருவை திட்டினா நமக்கு அந்த பாவம் வரும். என்ன இவெல்லாம் ஒரு வாத்தியாரா, அழுக்க மாட்டேன், சொட்ட மாட்டேன், இவெல்லாம் என்ன இவெல்லாம் நடத்தி நான் படிச்சிருவேனா அப்படிலாம் சொல்லுவோம். சொல்லியிருப்போம், எல்லார் லைஃப்லேயும் இது நடந்திருக்கும், இதை கடந்து தான் நம்ம வந்திருப்போம். அது எல்லாமே பாவம். ஒருத்தர் ஒரு 2 வீலரில் லிஃப்ட்டு கேட்குறாரு, அப்படி ஏற்றி இறக்கி விடுவோன்னா நம்ம அவரே திட்டுவோம், ஏன் நீ ஆட்டோவில் போக மாட்டியான். ஒரு பைசா இல்லாமல் இருந்திருப்பார், உட முடியாதவராக இருந்திருப்பார், அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டி போட்டிருப்பார். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே வாழ்க்கையில் நடந்தது. இதெல்லாம் நம்ம தெரியாமல் பண்ணுற அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவங்கள். இந்த பாவத்தை மாசி மகத்தன்னைக்கு நீங்கள் எந்த கடலிலோ குளத்திலோ ஏரியிலோ நீராடினா அதை நிவர்த்தியாகி புது ஜென்மத்தில் நீங்கள் வரைய, அந்த ஜென்மத்திலையாவது இனிமேல் நம்ம அந்த பாவம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் மாசி மகத்திலே நம்ம செய்கிறோம். இந்த மாசி மகத்தில் நம்ம எந்த க்ஷேத்திரத்துக்கு எந்த குளத்தில் போய் நீராடிட்டு வந்தாலும் அந்த ஜென்மாவே நிவர்த்தி ஆகிறது, புது ஜென்மம் நம்ம கிடைக்கிறது. பகவான் ஒரு புது ஜென்மம் நம்ம கொடுக்குறார். இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஜென்மத்தில் யாவது நமக்கு கொடுத்த மனித உடலோடு அந்த மனித உடத்தில் மனித உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், கனிவோடும் அன்போடும். மகாபிரியவாகத்தான் சொல்கிறான். அன்றாடம் நீங்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களில் செய்யணும், பக்தியோடு இருக்கணும், 4 பேரை துன்பப்படுத்தக்கூடாது, வார்த்தையில் பேசக்கூடாது, எதையும் நமக்கு விஷயம் பிடிச்சதை செய்யணும், சந்தோஷமாக எதையும் செய்யுங்கோ அப்படின்னு மகாபரிவா சொல்கிறான். ஏன்னா அன்றாட பாவங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு அவர் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கு. இந்த மாசி மகத்தன்னைக்கு எப்படி எந்தெந்த சுவாமிகளை நீங்கள் வழிபடலாம் அப்படின்னா, அம்பாலை வழிபடலாம், முருகப்பெருமானையும் வழிபடலாம். முருகனுக்கு விரதம் இருந்து அவ்வளோ ஒரு பல நன்மைகள் நமக்கு பயக்கும். இப்போ ஒருத்தர் குழந்தை இல்லை அப்படின்னு சஷ்டிக்கு விரதம் இருக்கார், அந்த சஷ்டியை விட இந்த மாசி மகத்துக்கு பவர் ஜாஸ்தி. நீங்கள் 6 நாள் சஷ்டி விரதத்தை இருந்து அந்த அனுகிரகத்தை பெறுவதை இந்த மாசி மகம் ஒரே நாளில் நம்ம வாங்கிடலாம்.
இப்போ எவ்வளோ பவர்னு பாருங்க. முருகனுக்கு விரதம் இருக்கலாம், பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம். பெருமாள் நமக்கு எப்படி ஒரு வாராக உருவம் எடுத்து பூமியை மீட்டு கொடுத்தாரோ, நமக்கு கடனிலிருந்து மீட்டு கொடுப்பார், துன்பத்திலிருந்து மீட்டு கொடுப்பார், மன ஆறுதலை நமக்கு கொடுப்பார் பெருமாள். அம்பாள் ஒரு அவதாரம் எடுத்த நாள் சொல்கிறோம் இல்லையா, அம்பாள் நமக்கு, அம்பாள் நினச்சி நீங்கள் விரதம் இருக்கலாம். அம்பாள் உங்கள் லலிதா சகஸ்ரநாமம் தெரிஞ்சால் படிக்கலாம். தமிழில் எவ்வளவோ அம்பாள் போற்றிகள் பாடல்கள் இருக்குது, துதிகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லி விரதம் இருக்கலாம். உங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்றார் போல் விரதங்களை கடைபிடிச்சிக்கலாம். 1 காலம் 2 காலம் 3 காலங்கள் விரதம் இருக்கலாம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிறது அவ்வளோ ஒரு உச்சிதமானது. சிவபெருமான் வருணனுடைய சாபத்தை எப்படி நீக்கினாரோ நமக்கு என்னென்ன சாபம் இருக்கோ எல்லாம் நிவர்த்தி பண்ணிடும். அப்படி ஒரு உகந்த நாள். அதே மாதிரி நமக்கு வீட்டில் அன்னைக்கு கடல் இல்லை சார், நதிகள் இல்லை, குளம் இல்லை, எப்படி நாங்கள் சாமி கும்பிட்றது? நீங்கள் முன்னதாகவே ஏதாவது வீட்டில் எடுத்து வச்சுருந்த ஒரு புனித நீரை ஒரு பித்தளை செம்புலையோ மண் களையத்திலையோ ஊற்றி கொஞ்சம் உதிரி பூ எடுத்து அதில் போட்டு உங்கள் கையால் மூடி 12 நதிகளையோ தெரிஞ்ச 2 நதி பேரையாவது அதில் சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி உங்கள் குடிக்கிற நீரில் வாட்டர்லேயோ வேறு தண்ணி தொட்டிலையோ கலந்துட்டு அதில் குடிக்கலாம். அது உங்களுக்கு இப்போ ஃபாரினில் இருக்கிறவாலாம், வெளிநாட்டில் இருக்கிறவா, வெளி பிரதேசங்களில் இருக்கிறவா, ஏதோ ஒரு கடல்கள் இல்லாத வாழ்க்கெல்லாம் அசௌகரியங்கள் ஜாஸ்தி. இப்போ இருந்தாலும் சிலவான் முடியாமல்லாம் வீட்டில் இருப்பான். வயசானவா, சுகர் வந்தவா, ப்ரெஷர் வந்தவா, கை கால் முடியாதவாலாம் இருப்பான். அவெல்லாம் உங்கள் வீட்டிலேயே ஏதோ ஒரு டம்ளரில் கூட கொஞ்சம் தண்ணியை தீர்த்தத்தை கலந்து நதிகள்லாம் நினச்சி அன்னைக்கு குளிக்கிற இடத்துல அதை கலந்துட்டு நீங்கள் குடிச்சுக்கலாம். உடல் சுத்தியாகும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டில் அன்றைக்கி எப்படி சாமி கும்பிட்றது? காலம்புற வந்து விரதங்கள்லாம் இருந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு சக்கரை பொங்கலோ பாயாசமோ ஏதோ ஒரு இனிப்பான பொருளை வைத்து நீங்கள் வீட்டில் விரதங்கள் இருந்துக்கலாம். இல்லை சார், நம்மளால் எதுவும் அந்தளவுக்கு முடியாது, எங்களுக்கு வசதி இல்லை, நாங்கள் ரொம்ப எளிமையானவங்க அப்படின்னா 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அதை வச்சுக்கலாம். எந்தெந்த தெய்வங்கள் உங்கள் மனசு குலதெய்வமே கும்பிடலாம். அன்றைக்கி மாசி மகத்தில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சே வீட்டில் கும்பிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். மாசி மகம் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், இந்த மக நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமியோடு உங்கள் குலதெய்வத்தை வழிபடுறவாளுக்கு உடனடியான பலன் கிடைக்கும். கை மேலே பலன் சொல்லுவாள், அது உடனே கிடைக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் அன்றைக்கி. இந்த விரதங்கள்லாம் சிலவாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் நீ திருக்கோஷ்டியூர் போவோம். இன்றைக்கி விளக்கு எடுத்தால் கல்யாணம் நடக்கும். அந்த தெப்ப குளத்தை சுற்றி அன்றைக்கி விளக்கேற்றி வச்சு பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாள். எல்லா கோயில்லையும் உற்சவங்கள் அன்றைக்கி உண்டு. திருக்கோஷ்டியூரில் ஒரு பிரமாதமான உற்சவங்கள்லாம் நடக்கும். அன்றைக்கி எல்லாமே உண்டு. திருக்கோஷ்டியூரில் பார்த்திங்கன்னா கோடான கோடி ஜனங்கள் அன்றைக்கி அந்த பெருமாள் தரிசனம் பண்ண வருவோம். அவ்வளோ ஒரு உன்னதமான நாள் இந்த மாசி மகம். பித்ருக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்கும் மாசி மகத்திலே. அதுபோல் எல்லா விதமான தெய்வங்களும் தெப்ப உற்சவத்திலே கலந்து கொண்டு அந்த அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளிலே உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுக்கு விரதம் இருந்து எல்லா விதமான அருளையும் பெற்று உங்களுக்கு என்னவெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அந்த மாசி மகத்தில் நிறைவேறும். இந்த மாசி மக நட்சத்திரத்தையும் இந்த பௌர்ணமியோடு கலந்து வரக்கூடிய நன்னாளிலே அனைவரும் எல்லா விதமான நலனும் வளலும் பெற்று சகல சௌபாங்கியலும் பெற்று வளமோடு வாழ எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்க வளமுடன்.